ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பக்தர்களோட நலனுக்காக டிடிடி ஒரு சில முக்கிய முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் எதை பத்தினது அப்படின்றத இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல தான் இதை பத்தின ஃபுல் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து தெலுங்குல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போறாங்க, இதனால தரிசனத்துக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பயனா இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு ரீசன் நமக்கு கிடைத்த தகவல் எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். திருமலைக்கு வரக்கூடிய ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு டிடிடி வந்து முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க. தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருமலையில தங்கும் வசதிகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இதற்காக 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சத்திரங்கள் அகற்றப்பட்டு அவற்றின் இடத்தில் புதிய வளாகங்கள் வந்து அமைக்கப்படும். அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்ண போறாங்க. அதாவது ஃபுல்லா வந்து இடிச்சுட்டு புதிய கட்டிடங்களா கட்ட போறாங்க அப்படின்றதுதான் டிடிடி எடுத்திருக்கக்கூடிய புதிய முடிவா இருக்கு. இந்த திசையில் நடவடிக்கை தயாராகி வருகிறது. இவை பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் நவீன முறையில் கட்டப்படும். அதே நேரத்துல குடிசை வீடுகள் நிர்வாகம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. சமீபத்துல முடிவுகள் வந்து அமல்படுத்தப்பட்டதால் திருமலையில உச்சியில பக்தர்கள் தங்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, அதை பத்தின டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்திருக்காங்க. திருமலையில புதிய தங்குமிட கட்டிடங்கள் 60 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது. சத்திரங்களுக்கு பதிலாக திருமலையில புதிய விடுதிகளை கட்ட டிடிடி கிட்டத்தட்ட முடிவு செய்துள்ளது. தற்போது திருமலையில சுமார் 7500 ரூம்ஸ் வந்து இருக்கு. இதுல 30ல இருந்து 60 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவற்றை பயன்படுத்தி வர்றாங்க. ஸோ ஒரு 30 வருஷத்துல இருந்து 60 வருஷத்துக்குள்ள கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் இப்போது ரூம்ஸா வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த கட்டிடங்களில் பல சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குடிசை வீடுகள் ரூபாய் 10 லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சுதர்ஷன் கோவர்தன் கல்யாணி சத்திரங்கள் கட்டடமாக சீரமைக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸா இருக்குது. 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டிடங்களா இருக்கு. இது ஒன்னொன்னும் இப்போ வந்து சீரமைப்பு பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல சுதர்சனத்துல வந்து 386 அறைகளும், கோவர்தன்ல 186 அறைகளும், கல்யாணியில 260 அறைகளும் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இவை சாதாரண பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்டு வருது. இப்பிரச்சனைகளால புதிய கட்டிடங்கள் கட்ட வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பில்டிங் பழசா இருக்கு அப்படின்னு போது நிறைய ரினோவேட் பண்ணாலுமே அந்த பில்டிங்கோட ஸ்ட்ராங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால புதுசா கட்டலாம் அப்படின்றது தான் இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு இடவசதி பிரச்சனையும் ஏற்படும். அதாவது எல்லா கட்டிடத்தையுமே ஒரே தான் வந்து இடிச்சுட்டு புதுசா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டே பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுக்காக படிப்படியா ஒவ்வொரு பில்டிங்ஸா வந்து இதை பண்ணலாம் அப்படின்ற முடிவை வந்து டிடிடி திட்டமிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய கட்டுமானங்கள் புதிய குடிசை வீடுகள் கட்டுவது தொடர்பாக டிடிடி முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது குடிசை அப்படின்றது மென்ஷன் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ரூம்ஸோட இதுதான் அவங்க வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் அறை ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்டேஜ்ல வெந்நீர், வாகன நிறுத்தம், ஏசி அறைகள் போன்ற வசதிகள் வந்து இல்லை. ஆனா புதுசா கட்டக்கூடிய ஒவ்வொரு காட்டேஜ்லயுமே வந்து கார் பார்க்கிங், கல்யாண கட்டா, ஏசி மற்றும் ஏசி அல்லாத அறைகள், கீசர் போன்ற வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்பிரச்சனைகளுக்கு விரைவில் முடிவு எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும். அதே போல தங்கும் அறைகளை வாடகைக்கு எடுக்கும் விஷயத்துல விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும், புதிதாக கட்டப்படும் காட்டேஜ்கள்ல வசதிகள் அதிகரித்தாலும் சாதாரண பக்தர்களுக்கு வந்து சுமை ஏற்படுத்தாது, அதோட வாடகை வந்து அதிகரிக்காது அப்படின்றதுதான் இந்த சுமை அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த காலங்கள்ல வாடகை உயர்வு குறித்த விமர்சனங்களுக்கும் அதிகாரிகள் வந்து பதிலளிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக தங்குமிடம் குறித்து முடிவெடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. திருமலையில தற்போது 7500 அறைகள் மற்றும் 4 யாத்ரீக சதன் வந்து இருக்கு. அதுல 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் கொண்ட 5000 அறைகள் வந்து இருக்கிறதாகவும், இது 4 தசாப்தங்களாகவே இதே வாடகை தான் வந்து திருமலையில 120 கோடி ரூபாய்க்கு பல அறைகள் நவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த அறைகள் 50 மற்றும் 100 ரூபாய்க்கு தரைத்தளம் மற்றும் கீசர்கள் வழங்கப்பட்டிருக்கு. நாராயணகிரி எஸ்பிஎஸ் விருந்தினர் மாளிகை, சிறப்பு வகை விருந்தினர் மாளிகைகளில் விஐபி ஒதுக்கீட்டின் கீழ் அறைகள் வந்து இருக்கு. எம்பிசி அலுவலகங்களின் கீழ் இருக்கக்கூடிய இந்த 3 விருந்தினர் மாளிகைகள் தொடர்பாக அறைகள் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு.
மீதமுள்ள 50 மற்றும் 100 ரூபாய் அறைகளோட விலை உயர்த்தும் திட்டம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இப்போது புதிய காட்டேஜ்கள் கட்டி முடிக்கப்பட்டால் பக்தர்களுக்கு மேலும் நல்லது நடக்கும். ஸோ பழைய பில்டிங்ஸ் எல்லாம் ரினோவேட் பண்ணி அவங்க உடைச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கான ஃபெசிலிட்டிஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் டிடிடி வந்து திருமலையில எடுத்துக்கக்கூடிய புதிய நடவடிக்கை ஒரு முறையா வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த தகவல் மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ரினோவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப குறைச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்ஸுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. காலையில ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயுமே கூட்டம் ஹெவியா இருக்கு. இப்போ ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டட் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க டைரக்டா போனீங்கன்னா கீழ் திருப்பதியில இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜசுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. இந்த 2 பிளேஸ் இல்லாம அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் டோக்கன் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஏர்லி மார்னிங் நாளைக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.